டிஎம்கே கவர்மெண்ட் வந்து தமிழையும் தமிழ் மக்களையும் வாழ வைக்கிறதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பதில். கடந்த சனிக்கிழமை ஜூலை 12ஆம் தேதி குரூப் 4 எக்ஸாம் டிஎம்கே கவர்மெண்ட் கண்டென்ட் பண்ணாங்க. அதில் கேட்ட கேள்விகள்ன்றது வந்து ஒரு தமிழில் பிஹெச்டி படித்த மாணவரே எழுதுறதுக்கு கடினமாக இருக்கிற அளவுக்கு கேட்டிருந்தாங்க. இதுக்கு ஈக்குவலாக ஆங்கில வழியே தேர்வு செஞ்சுருந்த மாணவருடைய கேள்வி பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. இதுலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ் வழி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, தமிழை முதன்மையாக நீங்கள் பாடம் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் தேர்ச்சியில் வெற்றி பெற முடியாது, நீங்கள் பியூன் வேலைக்கு கூட லாக்கி கிடையாது, நீங்கள் உதவாக்கார அப்படின்னு டிஎம்கே கவர்மெண்ட் சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் ஊருக்கு போயிட்டு களை வெட்டுற வேலையோ குப்பை வர்ற வேலையோ சாக்கடை அள்ளுற வேலையோ பாருங்கள். குரூப் 4 எக்ஸாமுக்கெல்லாம் படிக்காதீங்க. இதை விட்டுட்டு நீங்கள் குரூப் 1 போனீங்கன்னா குரூப் 1 வந்து நுழைவுத் தேர்வை விட்டுருங்க. சரிங்களா? மெயின்ஸ் போனீங்கன்னா மெயின்ஸில் தமிழில் இந்த எஸ்ஸே எழுதுகிறோம்ல, கட்டுரையெல்லாம் எழுதுகிறோம்ல, அதில் அங்கே பேப்பர் திருத்துறவங்க கை வைக்கும் போது தமிழ் எழுதியிருக்கானா -10 போடு அப்படின்னு முன்னாடியே -10 போட்டுட்டு தான் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் எழுதினேன், நல்லா தான் எழுதினேன், ஆனால் நான் பாஸ் பண்ணலை. அதனால் நான் படிக்கலன்ற அர்த்தம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா என் அளவுக்கு கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்களுக்கு அறிவு இருக்கான்னு எனக்கு தெரியாது. அதை நான் நிச்சயமாக சொல்லுவேன். பெரிய அறிவாளி கிடையாது, ஆனால் இவங்களோட அறிவாளின்னு நான் நிச்சயமாக சொல்லுவேன். அதே மாதிரி ஆங்கிலத்தில் எழுதுறவங்க பாருங்கள், அவங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்போது +10 மார்க்குன்னு முன்னாடியே போட்டுட்டு தான் கரெக்ஷன் பண்ணுறாங்க. டிஎம்கே கவர்மெண்ட்டு நெஞ்சு உரம், அதாவது நெஞ்சில் மஞ்சா சோறு இருந்துச்சுன்னா ஒரு விஷயத்த பண்ணணும். எத்தனை பேர் வந்து ஆங்கிலத்தில் குரூப் 1 எக்ஸாமை ஆங்கிலத்தில் எழுதி பாஸ் பண்ணாங்க, எத்தனை பேர் வந்து குரூப் 1 எக்ஸாமை தமிழில் எழுதி பாஸ் பண்ணாங்கன்னு சொல்லுங்கள். இங்கே வண்டவாளம் தண்டவாளம் வந்துடும். எப்போவுமே தமிழில் கேட்குற கேள்வியை வந்து ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி தமிழ் வழியில் இருக்கிற பசங்க பாஸ் பண்ணவே கூடாதுன்ற வன்மத்தோடு தான் கேள்வி கேட்குறாங்க. இது சத்தியம், இது உண்மை, இது நிஜம். சரிங்களா? இவங்க வந்து தமிழ் வாய்க்கிழியே பேசுகிறாங்களா? அதில் உண்மை கிடையவே கிடையாது. நீங்கள் போய் பாருங்கள், நம்ம சென்னை அப்படின்னு என்ன போடுறாங்க, நான் மட்டும் போட்டு சென்னைன்னு இங்கிலீஷில் போடுறாங்க. நேம் போர்டு எல்லாம் வந்து தமிழில் தான் இருக்கணும், சட்டம் இருக்குது, செயல்படுத்துகிறாங்களா சொல்லுங்கள். இவங்க வந்து என்ன சொல்கிறது, பாவம், நம்ம தான் பாவம். அவங்கள பேசினா என்னை கூப்பிட்டு வச்சு கும்மி வச்சு குத்திடுவாங்க. அதனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2026 வருது. அப்போது இவங்களுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் வந்து ஒரு அண்ணனாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், யாராவது இருக்கலாம், அதை கேட்குறவங்க நிச்சயமாக பார்த்துக்கோங்க. தமிழ் வழி படித்த பசங்க வந்து குரூப் 1 எக்ஸாம்லேயோ குரூப் 4 எக்ஸாம்லேயோ இல்லை குரூப் 2 எந்த தேர்வு எக்ஸாம்லேயோ முதன்மை பெறக்கூடாது. இந்த ஆங்கில வழி எழுதின பசங்களுக்கு கிடைச்ச வேலை போய் மிச்சம் ஏதாவது பிச்சை இருந்தால் அது உங்களுக்கு போடுவாங்க. நீங்கள் பொறுக்கி திண்டு போங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? என்னென்ன சொல்கிறதுன்னு தெரியல சாமி. நம்மள மாதிரி பாவப்பட்டவங்க என்ன பண்ணுறது, ஓரமாக போய் சாக்கடை தான் அழணும். பாய், போயிட்டு வாங்க.